ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு வர ரிமோட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் எலக்ட்ரிக் போர்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு ஐசி இருக்குது, ஒரு லைட் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் லைட்டு. நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. இந்த ஐசி வந்து இந்த ரிமோட்டோட கண்ட்ரோலு எல்லாமே வரும். ஒரு ஊக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே ப்ளஸ்ஸு, கீழே உள்ளது மைனஸ்ஸு. இது ரெண்டு இப்படி டச் ஆகல அந்த இது வரும். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சின்ன பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் தூக்கி போட்டுருவீங்க இந்த ரிமோட் ஓடலன்னு. இந்த பேட்டரியை மாற்றினாலே ஓடும். இல்லட்டா இதுக்குள்ளே ஒரு சின்ன பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பர் எடுத்துட்டாலே ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பின்னாடி வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நம்ம டச் பண்ணால் ஒர்க் ஆகும். பழைய காலத்து ரிமோட்டு பேட்ரி தான். அந்த ஒரு டெக்னிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ரொம்பவே லைனு ஈஸியான லைனு. இதை நீங்களே செஞ்சிடலாம். சென்சாரை வச்சு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு சவுண்டு குறைக்கிறத கூட்டுறது, அவ்வளோதான். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.